என்ன வேலையில இருந்து இவ்வளவு சீக்கிரமாவே வந்துட்டு இருக்க? செம்ம தலைவலி இருந்ததுனால அப்படியே லீவ் போட்டு வந்துட்டேன். மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் நல்லா தொக்கா செய்யி சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு வேலையே இல்லையா? கொஞ்சமாவது இந்த தொப்பியை கம்மி பண்ணலாம்ல. ஜிம்முக்கு போக சொன்னா கேக்குறியா? ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது. என்ன மாதிரி அட்லீஸ்ட் டயட்ல இருந்தாலாவது பரவாயில்ல. வேற முன்னாடி ஒல்லி குச்சி மாதிரி இருக்கு சொல்றியா? நீ ஜிம்முக்கு போவே மாட்டியா? அது மட்டும் பதில் சொல்லு. ஏன் இப்படி கத்திங்கிறது? என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை? அம்மா ஏற்கனவே இந்த தொப்பையை பானை வைத்து வச்சுக்க முடியல. இதுல டெய்லி மட்டன் சிக்கன் வேணும்னு எப்படிமா? ஏமா புடிச்சது சாப்பிடுறது கூட தப்பு. புடிச்சது சாப்பிடுறது தப்பு இல்ல. ஆனா அட்லீஸ்ட் உடம்பு கொஞ்சம் குறைக்கலாம். நீ காலையில வண்டியில போனியா, பக்கத்து பாத்திமா இருக்குது, அந்த பொண்ணு சொல்லுது என்ன கிட்ட, ஆண்டி உங்க மருமப்புள்ளைய நான் பார்த்தேன், அவர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறாரு, சின்ன வயசா தெரியுது, உடம்பு தான் கொஞ்சம் வெயிட் போட்டுக்கிறாரு, ஜிம்முக்குலாம் போய் கொஞ்சம் இறங்கி குறைக்க சொல்லு அப்படின்னு சொல்லு. ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி ஓகே, நாளைக்கே போயிட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு 10 நாள் கழிச்சு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன் என்ன பார்த்து அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகலன்னு அப்ப கேளுங்க. கொஞ்சம் குடி. ஏயா கட்டின பொண்டாட்டி நான் உன்னை தொப்பைய குறைக்க சொன்னா முடியாது, செய்ய மாட்டேன், இது பண்ணிட்டு எவ்வளவு ஒரு ரோட்ல போறவ சொன்னானே நீ சந்தோஷமா இருக்கு.